السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى أيضا واتقوا الله إن الله عليم بذات الصدور. صدق الله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் பாக்கியத்தால் ஜும்மாவுடைய இன்றைய தினத்தில் நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். இங்கு எதை பற்றி பேசப்படுகிறதோ அவைகளில் நன்மையை எடுத்தும் தீன்மையை தவிர்த்தும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்திரள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய இதயங்களை சூழ்ந்து அறியக்கூடியவனாக இருக்கின்றான். தனது திருமறையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், என் துஹுஃபு மாஃபி சுதூரிக்கும், உங்களுடைய உள்ளங்களில் மறைத்து வைத்திருப்பவற்றையும் அவ் துபுதூஹு வெளிப்படுத்துவற்றையும் ரகசியமாக உள்ளதையும் பரம வெளிப்படையாக பேசக்கூடியதையும் யாலமுல்லாஹ் அல்லாஹ் அறிகின்றான். எல்லாருடைய மனதையும் அல்லாஹ் அறிகின்றான். எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தெரிந்திருக்கிறான். எந்தெந்த ஜமாத்து என்னென்ன செய்து, எந்தெந்த ஊர்ல என்னென்ன நடக்குது, இந்த உலகத்திலேயே என்ன நடக்குங்கிறத அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அறிந்து கொண்டே இருக்கிறான். அவனை எதுவும் மறைத்து விடாது. யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லி, வானங்களில் இருக்கின்ற ஒன்றும் பூமியிலே இருக்கின்ற அத்தனையுமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அறிகின்றான். அன்புக்குரியவர்களே, வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். அப்ப நாம புரிஞ்சு நடக்கணும். இறைவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான். நம்முடைய செயல்கள் அனைத்தையுமே அவன் என்ன செய்கிறான்? பார்த்து கொண்டே இருக்கிறான். இன்னக லபில் மிர்சாத், நம்மை அவன் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். ஒரு பொழுதேனும் அல்லாஹ் நம்ம என்ன செய்யறான்? பார்த்து கொண்டே இருக்கிறாங்கிற எண்ணம் நம்மள்கிட்ட இருக்கணும். அன்புக்குரியவர்களே, உள்ளத்தை அப்படி பார்க்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அந்த உள்ளம் கத் அஃலஹ மன் ஸக்காஹா, அந்த உள்ளம் எவ்வளவு தூய்மைப்படுத்தப்படுகிறதோ அவ்வளவு அவனுடைய வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். வகத் காஃப மன் தஸ்ஸஹா, அந்த உள்ளம் எவ்வளவு கலங்கப்பட்டிருக்கிறதோ அவனுடைய வாழ்க்கை மோசமா போயிடும். அதனால அல்லாஹ் நம்மளை எப்பவுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி என்ன செய்யணும்? நாம வாழ்க்கையை நடத்த வேண்டும். நீங்க பாருங்களேன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளை எப்படி கண்காணிக்காங்கிறத பாருங்க. திருமறை குர்ஆன்ல நிறைய சொல்லுதான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாரு, உன் மனசை பூரா நான் பார்க்கிறேன். உன் மனசுல என்னவெல்லாம் ஊசலாட்டம் ஏற்படுது, உன் மனசுல என்னெல்லாம் சஞ்சலம் ஏற்படுது, உன் மனசுல என்னெல்லாம் நன்மை ஏற்படுகிறது, அத்தனையுமே நான் பார்க்கிறேன், என்னோடதுதான். அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தனது திருமறையில் அழகாக சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே,
நீங்க பாருங்களா, பெண்ணு விதவையான பெண், விதவையான பெண் என்ன செய்வோம்? 4 மாசம் 10 நாள் நாம இத்தான் இருப்போம். 4 மாசம் 10 நாள் என்ன செய்வோம்? விதவையான பெண், கணவனை இழந்த பெண் இத்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன? ஆடம்பரம் கூடாது, ஆடம்பரம் கூடாது. வெளியே என்ன செய்வாங்க? அமைதியாக வீட்டில் உட்கார்ந்துக்கிறாங்க. அந்த ஒண்ணுதான். பெண்ணு பேசக்கூடாது. நேரடியாக போய் என்ன செய்யக்கூடாது? அந்த பெண்கிட்ட போய் சொந்த பந்தங்கள்லாம் நேரடியாக போயோ அல்ல அதை யார் கல்யாணம் முடிக்க போறாங்களோ அவங்களோ அந்த பெண் பண்ணிட்டு போய் நான் உன்னை கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. இது சரத்து நமக்கு. பாருங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த இடத்துல கூட அல்லாஹ் எதை அனுமதிக்காம பாருங்க, உள்ளத்தை பார்க்கறான் பாருங்க. எப்படி பார்க்கறான்? ஃபலா ஜுனாஹ அலைக்கும், உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. எந்த குற்றம் இல்லை? ஃபீமா அர்ரல்தும் பிஹி மின் ஹித்மத்தின் நிசா, பெண் பேசுவதே என்ன? பெண் பேசப்படுவதை நீங்கள் அந்த பெண் வந்து ஜாடமாடையாக, பெண் பேசக்கூடாது. எப்படி பேசணுமா? ஜாடமாடையாக நீங்கள் பேசுவது உங்கள் மீது குற்றம் இல்லை. என்ன ஜாடமாடையாக? ஆக பேச சொல்றோம். எல்லாம் எப்படி சொல்லுதான் பாருங்க, மனசை புரியுதான். ஒரு பெண்மணி போய் பாக்குறிய, அந்த பெண்ணை விதவையான பெண்ணை பாக்குறிய, என்ன சொல்லுதிய? உங்களை மாதிரி ஒரு பெண்ணு கிடைச்சா என் வாழ்க்கை துணைவா நான் ஏத்துக்கிடுவேன். உங்களுக்கு உள்ள குணம் மாதிரி, ஈமான் நிறைஞ்ச உங்களை மாதிரி ஒரு பெண்ணு கிடைச்சீங்கன்னா நான் என்ன செய்வேன்? என்னுடைய வாழ்க்கை துணையாக நான் ஏற்றுக்கொள்வேன். இப்படி பேசணும். நேரடியாக பேசக்கூடாது. இப்படி ஜாடமடையா பேசலான்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? ஃபலா ஜுனாஹ அலை, உங்கள் மீது அந்த குற்றம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லுதான். அவன் மனசை புரியுதானா இல்லையா? மனசை தெரியுதானா இல்லையா? எவ்வளவு பெரிய இக்கட்டான நிலையில கூட அல்லாஹ் நம்மளை பார்க்கத்தாக்க செய்வான். நாம தான் அல்லாஹ் பத்தி புரிஞ்சுக்கிறது இல்லை, நாம தான் அல்லாஹ் பத்தி தெரிஞ்சுக்கிறது இல்லை. அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், எப்பவுமே பார்க்கறான். ஒரு உதாரணத்துக்கு விளங்குவதற்காண்டி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். யசீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. பெரிய சஹாபி பள்ளிவாசலுக்கு வராங்க. ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வந்து அங்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட என்ன செய்றாங்க? அந்த பொருளை கையில் கொடுத்து, இதை யாராவது வந்தா நீங்க என்ன செய்யுங்க? கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க? அந்த சஹாபி அந்த வர்றவங்கள்ட்ட கொடுத்துருந்தாங்க. யாராவது வந்தா என்ன நீங்க கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த சஹாபி போறாங்க. அதுக்கு பின்னாலேயே அவரோட யசீதோடைய மகன் வராரு. அந்த பள்ளிக்கு யசீதோடைய மகன் வராரு. மகன் வந்த உடனே அவருக்கும் தெரியாது. அந்த பொருளை புறாத்தை என்ன செய்றாரு? அந்த மகன்கிட்ட கொடுத்துருந்தாரு. இந்த உங்களுக்கு வச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொருளை கொடுத்துருந்தாரு. இவர் வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு. மகன் வீட்டுக்கு போய் தன்னுடைய தகப்பன்டா தந்தைகிட்ட என்ன செய்றாங்க? அந்த பொருளை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது பார்க்காரு, நான் கொடுத்த பொருள்லப்பா, நீ அப்போ வாங்கிட்டு வந்த, நான் உனக்காண்டி நான் தரலையே, நீ வாங்கிக்கணுங்கிறதுக்காண்டி நான் கொடுக்கலையே, நான் உனக்காண்டி தரலையப்பா, நீ ஏன் வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை கூப்பிட்டு ரசூல்லாட்ட போறாரு. ஃபஹாசம் துஹு இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் முறையிடுதாரு. யார சொல்லலாம்? இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா போச்சு, நான் இவரை நம்பி நான் என்ன செய்யல, என் மகன் வருவான் பின்னால அதை வாங்கிட்டு வந்துருவான், கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துருவோமே அப்படின்னு நினைச்சனா ரசூலுல்லாஹ், யார சொல்லலாம் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி விவரத்தை போய் சொல்லுதாரு. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுதாங்க, லக மா நவைத யா யஸீத், நீ என்ன நினைச்சியோ அது உனக்கு இருக்கு. வலக மா அஹத்த மா மான, ஓ மகனே நீ என்ன எடுத்தியோ அது உனக்கு இருக்குன்னு சொல்லி எண்ணத்தை அல்லாஹ் அங்க பார்க்கறான். மகனை நினைச்சு இவர் கொடுக்கல, அல்லாஹ்வுக்காண்டி அவர் கொடுத்தாரு. அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்தனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ என்ன நினைச்சியோ அது உனக்கு இருக்குது, மகனே நீ என்ன எடுத்தியோ அது உனக்கு இருக்குது. இதுதாங்க அல்லாஹ் நம்ம மனசை பார்த்து கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, எப்பவுமே நம்மளை சூழ்ந்தே என்ன செய்யறான்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இருந்து கொண்டே இருக்கிறான். இன்னொன்னு பாருங்களேன், அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லுதான் பாருங்க. என்ன சொல்லுதான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அதையெல்லாம் எடுத்து சொல்றாங்க. அல்லாஹ் அதை நமக்கு என்ன செய்யறான்? அப்படியே காட்டி தரான். பாருங்களேன், இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைதா,
செத்தது இருக்கு பார்த்தீங்களா, செத்தது அதை நம்ம சாப்பிடுவோமா? தன்னாலே செத்தது, தானே செத்து போன நம்ம சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். அல்லாஹ் சொல்லுதான், இன்னமா ஹர்ரம அலைக்குமல் மைதா, தானா செத்து பார்த்தீங்களா அது உங்களுக்கு ஹராம். ஒத்தம ரத்தம் அப்படி சுக்கா போட்டு சாப்பிட முடியுமா? நல்ல வறுத்து அப்படி சுக்கா போட்டு சாப்பிட முடியுமா? சாப்பிடக்கூடாது. ஏன்? அது ஹராம். அல்லாஹ் ஹராம் ஆகியிருக்கான். சரி இருக்கட்டும். லஹமல் ஹின்சீர், பன்றி இறைச்சி சாப்பிடுவோமா? மற்றது கூட யாவப்படும், யாவும் வருமே தவிர இந்த பன்றி இறைச்சினாலே ரெண்டு ஓடுவோம், சாப்பிட மாட்டோம். ஹராம். சரி இருக்கட்டும். ஒமா உகில்ல பிகில் நீ கயிறு இல்ல, அல்லாதவர்காண்டி நேர்ச்சி செய்து அறுக்கும் பாருங்க. அல்லாதவர்காண்டி தரகால போய் அறுக்கும் பாருங்க. ஆட்டை அறுக்கிறது, கோழி அறுக்கிறது, சேவலை அறுக்கிறது, இப்படிலாம் அறுக்கும் பாருங்க. இதுவும் ஹராம். இதுவும் அல்லாஹ்வுக்காண்டி நேர்ச்சி செய்யக்கூடிய சோறோ அல்லது மாட்டிறைச்சியோ ஆட்டிறைச்சியோ எதுவானாலும் சரி, இறைவன் அல்லாதவர்காண்டி நேர்ச்சி செய்தா அதுவும் ஹராம். ஆனா இவைகளை எல்லாம் ஒரு மனுஷன், ஒரே ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கான். யாருக்கு தெரியுமா? அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டில் யாருக்குமே அந்த மாதிரி நிலைமை வரவே வராது. இப்புள்ள சூழ்நிலையில அல்லாஹ் நமக்கு சட்டம் தந்திருக்கான். ஆனா எந்த சூழ்நிலையும் நமக்கு இதெல்லாம் சாப்பிடறதுக்கூடிய நிலைமை நமக்கு வரவே வராது. யாருக்காவது வருமா? அப்படி ஒரு வடை கூட ஒரு சாப்பிடாத அளவுக்கு நம்ம பட்டம் கிடக்குமா? சாதாரண வடை, ஒரு சாயா குடிக்கிறது கூட இல்லாம நம்ம இருக்கோம். அப்படி இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. சாதாரண மிசார்கள் கூட வயிறார சாப்பிடக்கூடிய நிலைமை தான் நம்ம உலகத்திலேயும் ஊர்லயும் இருக்குது. அன்புக்குறளே, அது வரக்கூடாது. ஆனா ஒரு மனுஷனுக்கு அப்படி வருது. ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் அங்க பார்க்கறான். அல்லாஹ் எங்க பார்க்கறான்னு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு அப்படி வருது. ஒரு நாள் பூரா சாப்பாடு கிடைக்கல, ஒரு நாள் பூரா ஒரு மனுஷனுக்கு பச்சை தண்ணி கூட கிடைக்கலன்னு வைங்க, அவன் என்ன செய்யறது? அதுக்கு அல்லாஹ் சொல்றான், ஃபமனல் துர்ர அலா பாகின் ஃபமனல் துர்ர கைர பாகின், வரம்பு மீறாமல் வலா ஆதீன், வலிய செல்லாம செத்த ஆடு கிடக்கு, அதை விலை கொடுத்து வாங்கினா 1000 1 கிலோ 1000 ரூபாயில சொல்லலாம், நம்மள்ட்ட பைசா இருக்கவா செய்து அப்படின்னு வலிய போக கூடாது. உன் மனசு அல்லாஹ் பார்க்கறான். ஆனால் நீ என்ன செய்யக்கூடாது? வலிய போவாத, வரம்பு மீறாத, அதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு வரம்பு மீறாத. இதெல்லாம் இல்லாம பட்டே பசிய உன்னோட உயிர் போகுது அப்படிங்கிற நிலைமை வந்தா, உன் உயிர் போகுது அப்படிங்கிற நிலைமை உனக்கு வந்துச்சுன்னா ஃபலா இஸ்ம அலைஹி, அல்லாஹ் சொல்லுதான் பாருங்க. உள்ளத்தை எப்படி பார்க்காம பாருங்க. அவங்களுக்கு குற்றம் இல்லை. யாருக்கு? ஒரு நாள் பூரா பட்டு அடக்க பாருங்க, பச்சை தண்ணி கூட குடிக்கிறதுக்கு வழி இல்ல, யாரும் கொடுக்கறது இல்ல, சாவ கிடக்குறான். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஒரு நாள் பூரா கிடைக்கலையா, நீ சாப்பிட்டுக்க. அந்த கோழி இறக்குதா, செத்த கோழி போய் 75 75 சிக்கன் 75 அடி தூள் பரத்து. அல்லாஹ் சொன்னான் ஃபலா இஸ்மா அலைஹி, அவர்களுக்கு குற்றம் இல்லைன்னு. பாருங்க எங்க வந்து நிற்காம பாருங்க. அல்லாஹ் இந்த மாதிரி அல்லாஹ் எப்பவுமே நம்மோடு இருக்கிறாங்கிற ஒரு எண்ணம் நமக்கே வரமாட்டேங்க. இப்படி இருந்தா நம்ம பாவம் செய்வோமா? யாருக்காவது மோசடி பண்ணுவோமா? யாராவது குத்தங்கரை சொல்லுவோமா? அநியாயமா நடக்குவோமா? எப்பவுமே அல்லாஹ் பார்த்துட்டு இருக்காங்கிற எண்ணம் நம்மகிட்ட இருந்தா எவ்வளவு பீச்சை நமக்கு நல்லா இருக்கும் வாழ்க்கையில. அன்புக்குரியவர்களே, இன்னொன்னு பாருங்க. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு சொல்றான், ஒரு மனிதர் சத்தியம் எப்பவும் பண்ண மாட்டார், சத்தியம் எப்பவும் பண்ண மாட்டார். ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு தடவை சத்தியம் பண்ணிட்டார். எப்படி பண்ணுறாரு? இப்போ பள்ளிவாசல இருந்தோ நம்ம சொந்த பந்தத்தில் இருந்தோ யாரோ ஒரு ஆள் போய் என்ன செய்யறான், அவர்கிட்ட போய் பள்ளிவாசலுக்கு ஏதாவது கொடுங்களேன், நம்ம தப்பா அண்ணன் பிள்ளைக்கு தான் கல்யாணம் நடக்குது, உங்கள்கிட்ட வசதி இருக்கத்தானே செய்யுது, ஏதாவது கொடுத்து உதவுங்களேன். இப்படியே போய் அவர் என்ன செய்யறது? கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அவர் அன்னதாரணை இப்படியே இழுத்துட்டு ஒரு கட்டத்தில் அவருடைய மனசு ஒரு கட்டத்தில், எப்பா நான் அல்லாஹ் மீ சத்தியமா தாரப்பா விடப்பா, எப்படி சொல்றாரு? நான் அல்லாஹ் மீ சத்தியமா தார விடப்பா அப்படி ஒரு வார்த்தையே சொல்லியிருந்தாரு. அப்போ வீட்டில் போய் யோசிக்காரு, அல்லாஹ் மீ சத்தியம் போட்டு சொல்லிட்டோமே, நம்ம கொடுக்குங்கிற எண்ணத்தில் நான் சொல்லலையா, இவர் இவ்வளோ டார்ச்சர் பண்ணார், நம்மளை வந்து ஒரே பேசிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்காருன்னு சொல்ல நான் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்காரு. இதை அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் மனசை பார்த்து சொல்லலாம் பாருங்க.
லா யுஆஹிதுக்கும் அல்லாஹ் பில் லஹ்வி. அல்லாஹ் எங்க வந்து நிக்காம பாருங்க, ஃபி ஐமானிக்கும், உங்களுடைய சத்தியங்களே வீணான சத்தியம் இருக்கு பாருங்க, வீணான சத்தியம் நினைச்சு ஆலோசனை பண்ணி முறிச்சு நான் கண்டிப்பா உனக்கு நான் தருவேன், அப்படி தருவேன், இப்படி தருவேன், இது அல்லாஹ்வுடைய சத்தியம் அப்படின்னு சொல்லாம இவர் கேட்டதுக்காக நல்ல சத்தியமா நான் தரேன் அப்படின்னு சொல்ல பாருங்க. அந்த சத்தியத்தை, அந்த வார்த்தை அல்லாஹ் பிடிக்க மாட்டான். என்ன செய்ய மாட்டான்? லா யுஆஹிதுக்கும் அல்லாஹ் பில் லஹ்வி ஃபி ஐமானிக்கும், உங்களுடைய அந்த வரக்கூடிய வீணான சத்தியத்தை அல்லாஹ் பிடிக்க மாட்டான். வலாக்கி யுஆஹிதுக்கும் அல்லாஹ் பிமா கஸபத் குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அறுதியிட்டு உறுதியிட்டு செய்கிறது அந்த சத்தியத்தை மட்டும்தான் நான் பிடிப்பேன். அப்ப பாருங்க, அல்லாஹ் எங்க வந்து நிற்காம பாருங்க, எங்க வந்து நிற்கான்? உன் மனசுல வந்து நிற்காம பாருங்க. தெரியாம நீ செஞ்சுட்ட, உன்னை நான் பிடிக்க மாட்டேன். இதுதாங்க அல்லாஹ் படைச்ச ரப்பல் ஆலமீன். படைச்ச ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்துல மட்டும்தாங்க அல்லாஹ் 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 அவன்கிட்ட என்னத்தை கேட்டாலும் தருவான்னு சொல்லக்கூடியவன் அல்லாஹ். மற்ற சமுதாயத்துல அல்லாஹ் கடவுள்னா கடவுள் பக்கத்திலே போக முடியாது. கடவுள் இல்லைங்கிறது வேற விஷயம், பக்கத்துல போக முடியாது. அதுக்கு துணை வேணும், இணை வேணும், அப்படி வேணும். நானா இஸ்லாத்துல இறைவன்ட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும், என்ன வேணாலும் அவன் தருவான், அந்த நம்பிக்கை வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்பவுமே என்ன செய்றான்? நம்மோடு தான் இருக்கின்றான். இன்னோட பாருங்களேன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன செய்றான்? நமக்கு சொல்லி தருகிறான் பாருங்க. ஃபபை யஹ்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு அழகான முறையில் என்ன செய்றான்? ஒன்றை எடுத்து சொல்கிறார். என்ன சொல்றான்? முஹாஜிர்கள், முஹாஜிர்கள் அதாவது அல்லாஹ்வுக்காக வேண்டியே தியாகம் செய்யக்கூடியவர்கள். முஹாஜிர்கள் யார்? அல்லாஹ்வுக்காண்டியே தியாகம் பண்ணக்கூடியவர்கள். அன்சாரிகள் அல்லாஹ்வுக்காக வேண்டியே உதவி செய்யக்கூடியவர்கள். இந்த ரெண்டு பேரையும் அல்லாஹ் எப்படி போற்றான் தெரியுமா? ஏன்? ஒரு உள்ளத்துல ஒரு கடுகளவு வேணும் அவர்கள் இறைவனுக்கோ அல்லாஹ்வுடைய தூதருக்கோ மாற்றமா நடந்ததே கிடையாதுங்க. அதனால அல்லாஹ் என்ன செய்றான்? அவர்களை போற்றி புகழ்ந்து சொல்கிறான். அப்ப எப்படி உள்ளத்துல வந்து இருக்கான் பாருங்க, எப்படி சொல்ல மாட்டான்? அவனுடைய உள்ளத்தை தெரிய போய் அல்லாஹ் சொல்லுதான். அந்த உள்ளத்தை தெரிய போய் அல்லாஹ் சொல்லுதான். முஹாஜிர்கள் எப்படி இருந்தாங்க, அன்சார்கள் எப்படி இருந்தாங்க, ஆலோசனை கேட்கும் பொழுது யார சொல்லலாம், எங்களை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டே நீங்க, ஈசா மூசாவுடைய கூட்டம் மாதிரி எங்களை நினைச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க உள்ளத்தை. கடுகள் வேணும் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட ஈமான், அதாவது அல்லாஹ்வை மறந்த உள்ள கிடையாது. அன்புக்குரியவர்களே, இன்னொரு இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டுறான் பாருங்க. அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, தபூக் யுத்தம், தபூக் யுத்தத்துல மக்கள் போறாங்க. போர்ல கடுமையான கஷ்டம், துன்பம், துயரம், மேடு பள்ளம் எல்லாத்தையும் விட்டு அடிச்சு தூள் பறத்தி ஒரு வெற்றி போரை முடிச்சுட்டு வர்றாங்க. வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மதீனாவில் ஒரு கூட்டம் இருக்கு, மதீனாவில் ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் போருக்கு வரல, போருக்கும் வரல. அல்லாஹ்வுடைய கிஃப்ட பாருங்க, அவங்களுடைய எண்ணத்துக்கு தக்கவாறு, அல்லாஹ்வுடைய மனசுக்கு தக்கவாறு எப்படி மதிப்பெண் போடணும் அப்படிங்க பாருங்க. போருக்கு வரல, ஒரு கூட்டம் இருக்கு, நீங்க எல்லாரும் போருக்கு வந்திருக்கிய, மேடு பள்ளத்தை கடந்து வந்திருக்கிய, ஓடைகள் எல்லாம் தாண்டி வந்திருக்கிய, உங்களுக்கு ரத்தம் வருது, அடிபட்டிருக்கிய, தலையில் ரத்தம் வருது, தலையில் அடிபட்டிருக்கு, கை காலில் அடிபட்டிருக்கு. இதே மாதிரி அந்த ஒரு கூட்டம் வராம இருக்க அவங்களுக்கு அல்லாஹ் அந்த கிஃப்ட கொடுக்குறான். நீங்க ஓடையில வாரீங்களா, அவங்களும் ஓடையில ஏறி வராங்க. நீங்க அடிபட்டீங்களா, அவங்களும் அடிபட்டு இருக்காங்க. நீங்க பள்ளத்துல போனீங்களா, அவங்களும் பள்ளத்துல போனாங்க. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போருக்கு கலந்துக்கிட்டாங்களே, இவங்கள மாதிரியே அந்த கூட்டத்துக்கு ஒப்பு வைக்கிறாங்க. நன்மையில, அந்தஸ்துல, பரிசுல ஒப்பு வைக்கிறாங்க. அப்ப குறிப்பா கேட்கறாங்க, சஹாபாக்கள் கேட்கறாங்க, காலு யா ரசூலல்லாஹ், அவங்க கேட்கறாங்க, வஹும் பில் மதீனா, அவங்க மதீனாவில இருக்கிறாங்க, எங்களை மாதிரி போருக்கு வரலையே, எங்களை மாதிரி ஓடைய பள்ளத்தை தாக்கலையே, தாண்டி வரலையே, எங்களை மாதிரி அடிபடலையே, ரத்தத்தை ஓட்டலையே, அவங்க மதீனாவில இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. ஒன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால வஹும் பில் மதீனா, ஆமா அவங்க மதீனாவில் இருக்கிறாங்க, ஆனா ஹபஸஹுமுல் உதுர், நோய் தான் அவர்களை தடுத்து கொண்டது.
நிர்பந்தம் தான் அவர்களை வரவிடாமல் தடுத்து விட்டது. அவருடைய எண்ணமெல்லாம் நான் போருக்கு வரலையே, அவருடைய எண்ணமெல்லாம் நான் ஓடையை தாண்டலையே, அவருடைய எண்ணமெல்லாம் நான் போர் புரியாமல் இருக்கனே, அல்லாஹ்வுடைய போர்ல கலந்துக்கிடலையே என்கிற எண்ணம் அவரிடத்திலே இருக்கிறது. இதன் காரணமாக அல்லாஹ் இந்த கிஃப்ட் அவர்களுக்கு கொடுக்காம பாருங்க. எங்க வந்து நிக்காம பாருங்க. அல்லாஹ் மனசுல, உங்க மனச அல்லாஹ் என்ன செய்ய ஆரம்பத்தில் சொன்ன ஆயத்துல, உள்ளத்தை எல்லாம் அறியக்கூடியவன், எல்லாத்தையும் தெரியக்கூடியவன், ஒண்ணு விடாம பார்க்கக்கூடியவன். இப்படி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நம்மள்ட்ட இருந்துனா நம்ம எப்படி வாழ்வோம், நம்ம எப்படி இருப்போம்? அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய சமுதாயம் அதை புரியாமல் தெரியாமல் இருக்கின்றார்கள். என்ன வேணாலும் கடந்து போலாம், நம்மளை விட்டு கேட்கறத கேட்டுட்டு அப்படியே இந்த காலை கேட்டோமா இந்த காலை விட்ட மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கோம், கடந்து போறோம். கண்ணு முன்னால இஸ்லாமியருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் சரிதான், அப்படியே பார்த்துட்டு பாடல போவோம். இப்படித்தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம சிந்திச்சு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான முறையில் சொல்லுதாங்க. என்ன சொல்லுதாங்க? ஒரு சஹாபி பாருங்களா, ஒரு மனுஷன் சஹாபியை விட்டுருக்க, ஒரு மனிதர் என்ன செய்யறாரு? குடும்பத்துக்காக வேண்டி என்ன செய்யறாரு? ஆளா உழைக்காரு, நாள் பூரா குடும்பத்துக்காக வேண்டி உழைக்காரு. மனைவிக்காக வேண்டி, பிள்ளைகளுக்காக வேண்டி, பெற்றவங்களுக்காக வேண்டி உழைக்காரு. உழைச்சு கொட்டுதாரு. வீட்டில் பூரா செலவு செய்வாங்க, மனைவியோ மக்களை செலவு செய்வாங்க. சாப்பிட்றது, போறது, வர்றது எல்லாமே நடக்குது. ஆனா அல்லாஹ் எங்க பார்க்கணும்னு பாருங்க. முஸ்லிம்களும் இஸ்லாத்தில் உள்ளவர்களும் கணவன் மனைவிக்கு பொருளாதாரம் கொடுக்குறாங்க, வேண்டியதை செய்கிறாங்க, பெற்றவங்களை பார்த்துக்கிட்டாங்க. முஸ்லீம் அல்லாதவர்களும் மனைவிக்கு கொடுக்கத்தும் செய்கிறாங்க, பெற்றவங்களை பார்க்கத்தும் செய்கிறாங்க. ரெண்டு இல்லாம நாத்திகர் இருக்கானே, அவன் என்ன செய்யறான்? மனைவிக்கு கொடுக்கத்தும் செய்யறான், பெற்றவங்களை கவனிக்கத்தும் செய்யறான், உடம்பரப்புகளுக்கு கொடுக்கத்தும் செய்யறான், எல்லாத்தையும் கவனிக்கத்தும் செய்யறான். என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இந்த உலகத்துல எல்லாருமே கட்டதுக்காக, பெற்றவங்களுக்காக இப்படி நாம செய்யறோம். இந்த உலகத்தோட போயிடும், இந்த உலகத்தோட அது போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க? இன்னக்கல்லான் துன்ஃபிகு நஃபகத்தன் தப்தகி பிஹா வஜ்ஹில்லாஹ் இல்லா உஸ்ரத் அலைஹா. ஒரு அழகா சொல்றாங்க பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் மனைவிக்கு, உன்னுடைய மனைவிக்கு என்ன, நீ நீ குடும்பத்திற்காக வேண்டி நீ செய்யக்கூடிய அந்த செயல் இருக்கு, கவனிப்பு இருக்கு, அல்லாஹ்வுடைய திருப்தி. தப்தகி பிஹா வஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்திக்காகவே என் மனைவியை நான் கவனிக்கிறேன், அல்லாஹ்வுடைய திருப்திக்காகவே நான் என் பெற்றவங்களை நான் கவனிக்கிறேன், அல்லாஹ்வுடைய திருப்திக்காகவே என் பிள்ளைகளை நான் கவனிக்கிறேன், நான் படிக்க வைக்கிறேன், செலவு செய்யறேன். இப்படி நீ அல்லாஹ் அல்லாஹ் என்று மனசுல நினைச்சியனா இந்த உலகத்தை விட்டுருங்க, மறுமையுடைய நன்மை நமக்கு கிடைக்கிறாங்க. எல்லாரும் செய்யறோம், நாமளும் செய்யறோம், நாமளும் செய்யறோம், எல்லாரும் செய்யறாங்க, முடிஞ்சு போச்சு. நன்மை இருக்கா? நன்மை கிடையாது. ஆனா ரசூல் எப்படி சொல்லி தராங்க? அல்லாஹ்வுக்காகவே, அல்லாஹ்வுடைய திருப்திக்காகவே நான் செய்கிறேன் நீ நினைச்சியனா, நான் என்ன செய்யறேன் உனக்கு இந்த உலகத்துல மட்டும் இல்ல மறுமையிலையும் உனக்கு நான் நன்மை அள்ளி தருகிறேன். இன்னொரு ஹதீஸ் பாருங்களா, இதா அன்ஃபக ரஜுலு, ஒரு மனிதர் அலா அஹ்லிஹி, தன் குடும்பத்திற்கு அவனுடைய செலவு செய்தால் யஹ்தசிபுஹா, அவர் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்தவராக. மன்சாம ரமலானன் ஈமானன் இஹ்திசாபன், ரமலான்ல தொழுகிறவ இஹ்திசாபன், நன்மையை எதிர்பார்த்து யார் ஒருவர் தொழுகிறாரோ, அத மாதிரி நன்மையை எதிர்பார்த்து யார் ஒருவர் குடும்பத்திற்கு செலவு செய்கிறாரோ ஃபஹுவ லஹு சதகா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, அவருக்கு அது சதகா, அவருக்கு சதகாவை போதும், நன்மை. நாம இதை நினைக்காம அல்லாஹ்ங்கிற பேரை எண்ணாம நாம வாட்டில செலவு செஞ்சா குத்தம் இல்ல. இந்த உலகத்துல ஏதோ வந்தாங்க போனாங்க எடுத்தாங்க அந்த மாதிரி போயிடும். நீ அல்லாஹ்வுக்கு நினைச்சுக்க, அல்லாஹ் உன்னை பார்க்கறான். நீ அல்லாஹ்வை நினைச்சா உன்னை அல்லாஹ் நினைக்கிறான், உனக்கு நான் நன்மை தரேன், நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், இப்படி நினைச்சுக்க, இப்படி நினைச்சு செய் பாருங்க பார்ப்போம். அப்ப நமக்கு அல்லாஹ் உழைக்கிறதுனாலையும் கொடுக்கறதுனால நன்மை கொடுக்கான். நம்முடைய மனைவிமார்களுக்கு, நம்முடைய உடன்பிறப்புகளுக்கு, நம்முடைய பெத்த சகோதரருக்கு, தாய்களுக்கு என்ன செய்யறான்? அவங்களும் நினைக்கலாம், எப்படி யா அல்லாஹ் என் கணவனுக்கு நான் பணிவிட செய்யறேன், என் கணவனுக்கு நான் துணிகள் எல்லாம் துவைச்சு போடுங்க, என் கணவனுக்கு சமையல் வேலை பார்க்க, என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யறேன், இதை மாதிரியே நான் கவனிக்கிறேன். இது இந்த உலகத்துக்காண்டி இல்ல, உலகத்துக்காண்டி மட்டுமல்ல, இறைவா
ஓன் திருப்தியை நாடி நான் செய்கிறேன் என்று நினைச்சா அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்றான்? அள்ளி அள்ளி கூலியை கொடுக்குறான். அப்ப அல்லாஹ் எப்பவுமே நம்ம என்ன செய்கிறான்? பார்த்து கொண்டே இருக்கிறான் என்பதை நாம் என்ன செய்யணும்? மனசால நினைக்கணும். அப்பனா தான் அல்லாஹ்வுடைய பாக்கியம் நமக்கு இப்ப இல்ல, எப்பவுமே நமக்கு கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, நீங்க பாருங்களேன், எவ்வளவு தெளிவான முறையில நமக்கு அந்த தபூக்கத்தை பார்க்கும்போது அதுல இன்னொரு சம்பவம் நமக்கு ஞாபகம் வருது. 3 பேர், மிகப்பெரிய சம்பவம். 3 பேர், 3 பேருமே 2 பேருக்கு உடல்நல குறைவு, வயசானவங்க. அதுல ஒரு சஹாபி கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஒட்டகம் இருக்கு, குதிரை இருக்கு, பசு இருக்கு, உடல் ஆரோக்கியம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இன்னும் போறேன், அண்ணன் போறேன், இன்னும் போறேன், அண்ணன் போறேன், இப்படியே கடைசியில போருக்கு போவாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட எத்தனை நாள் அல்லாஹ் அவர்கள் பேசாம இருந்தாங்க? மக்கள் எல்லாம் பேசாம இருந்தாங்க. 50 நாள் பேசாம இருந்தாங்க. இவர் உண்மையை சொல்லிட்டாரு. எல்லாரும் பொய் சொல்ல சொன்னாங்க. கஅப் இப்னு மாலிக் வந்து பொய் சொல்ல சொன்னாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லி நீ பாட்டுல அல்லாஹ்வோட ரசூலை சொல்லிட்டு தப்பிச்சிருப்பா, நீ வேண்டாப்பா அப்படின்னு சொல்லும் பொழுதோ அவர் என்ன சொன்னாரு? அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான்? ரசூலுல்லாஹ்ட்ட உடனே சொல்லிடுவான். வஹி மூலியமா உடனே சொல்லிட்டா நான் பாவி ஆயிருவனே. எப்படி சிந்திக்காங்க பாருங்க. அப்ப சஹாபாக்கள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. உண்மையை சொன்னாங்க. அந்த உண்மையை சொன்னனால அல்லாஹ் அவரை மன்னிச்சான்னு குர்ஆன் ஆயத்தே இறங்கப்பட்டுருச்சு. உண்மையை சொன்னதுனால. அன்புக்குரியவர்களே, நம்ம சமுதாயம் எப்படி இருக்கு பாருங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் மறந்துகிட்டே இருக்கிறோம். நம்ம ஒரு செயல் வருது உடனே போறோம், உடனே வருது உடனே போறோம். இப்படி நம்ம மறந்தா என்ன ஆகுறது? எங்க போய் நிக்க போதும்? எவ்வளவு நமக்கு அள்ளி அள்ளி நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கத்தான் செய்யறோம். மறக்கிறோங்க. இந்த மறக்கிறது ஏன்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தா இருந்தாலும் நன்மையை மறக்கப்படுமா? தீன்மையை தரங்க மறக்கணும். நன்மையை மறக்க கூடாது. இல்ல எவ்வளவு பெரிய கிஃப்ட் அல்லாஹ் கொடுக்காம பாத்தீங்களா? எவ்வளவு கிஃப்ட், என்ன கிஃப்ட் கொடுக்க? அப்படி அல்லாஹ் நினைக்காங்க. ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. என்ன நினைக்க அல்லாஹ்? ஒரு மனுஷர் ஒரு 10 ரூபாய் கொடுக்காருங்க. 10 ரூபா தான் கொடுக்க முடியும். 10 ரூபா கொடுத்தா அல்லாஹ் என்ன செய்யறான்? 100 ரூபாய் தான். இஸ்லாத்துல 10 ரூபாய் நீ கொடுத்த, 10 ரூபாய் நீ பள்ளி வாசல்காண்டி போட்ட, ஒரு 10 ரூபாய் நீ ஏழைக்காண்டி நீ செஞ்சுட்ட, அல்லாஹ் உனக்கு எவ்வளோ வர வைக்கிறான்? 100 ரூபாய் வர வைக்கிறான். நீ 100 ரூபா கொடுத்துட்டப்பா, அல்ஹம்துலில்லாஹ். சரி இருக்கட்டும். ஒரு தீர்மையை செஞ்சுட்ட. ஒரு தீர்மையை செஞ்சா அல்லாஹ் உனக்கு 10 தீர்மையை தரணுமா இல்லையா? 10 தீர்மையை தரானா? ரசூல் என்ன சொல்றாங்க? ஒரு தீர்மைக்கு ஒரு தீர்மை தான். நீ செஞ்சதுக்கு மட்டும்தான் தப்பு. அது வந்து உனக்கு ட்ரிபிள்லாம் கிடையாது. நன்மை செய்தா பன்மடங்கு, தீர்மை செய்தா ஒன்னே ஒண்ணுதான். எப்படி அல்லாஹ் கொடுக்காம பாத்தீங்களா? பார்க்கானா பார்க்கலையா? உன் மனசை தானே பார்க்கறான், உன் எண்ணத்தை தானே பார்க்கறான். அந்த இடத்துலையும் எல்லா விஷயத்திலையும் ஒண்ணே தெரிஞ்சுங்க. நீங்க 10 ரூபா கொடுக்குறா இருந்தாலும் யாம் இல்லாம அப்படி 10 ரூபா சும்மா கொடுக்கறது தர்மம் தான். யாரெல்லாம் உன் திருப்திக்காகவே நான் கொடுக்குறேன், யாரெல்லாம் உன் திருப்திக்காகவே நான் இதை செய்யறேன், யாரெல்லாம் ஒரு மனுஷனுக்கு திருப்திக்காக நான் சாப்பாடாக கொடுக்குறேன். இப்படி இறைவனுடைய திருப்தியை நாடி 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 நாம செய்தா எல்லா நிலையிலையும் எல்லா நேரத்திலும் அந்த அல்லாஹ்வுடைய எண்ணம் நம்மளை விட்டு மாறவே மாறாது. அப்பேற்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்திர வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்போவுமே நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்பதற்கு நம்மை பார்ப்பது மட்டுமல்ல, நம்முடைய செயல்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அறிந்து கொண்டிருக்கிறான். நாம் என்னென்ன செய்கிறோம்ங்கிறத அல்லாஹ் என்ன செய்கிறான்? நமக்கு எடுத்து காட்டுகிறான். நமக்கு நன்மையை என்ன செய்கிறான்? பதிவு செய்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறை ஒரு இடத்துல சொல்லுவாங்க. என்ன சொல்லுதாங்க? அல்லாஹ் லா யல்லுரு இலா அஜ்சாமிக்கும் வலா சுவரிக்கும். அல்லாஹ் உடம்பு பார்க்கானா, முகத்தை பார்க்குறானா? எம்புடு தண்டி இருக்கும் பாரு, எப்பேற்பட்ட எம்புடு இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்மள அல்லாஹ் அதுக்கு மார்க் போடுதானா? அல்லது சிவப்பாக இருக்கான் பாருங்க, அந்த சிவப்பு உள்ளவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மார்க் போடுதானா? இல்லை நல்ல பருமனாக இருக்கான், ஆள் தடகாத்திரமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு என்ன செய்வான்? மார்க் போடும் அப்படின்னு நல்லா மார்க் போடுதானா?
கிடையவே கிடையாதுங்க. உள்ளத்தை, அதாவது உடல்நிலையை பார்த்தும் அல்ல, உடல்நிலையும் உருவத்தை பார்த்தும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நம்மளை மார்க் போடவே மாட்டான். வலாக்கில் எல்லோரும் அந்த செயலில் நம்ம இறங்கணும்னா, அந்த செயலை செஞ்சால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு பன்மடங்கு கூலியை தருவான். இந்த உலகத்தில் வாழ்கிறதே இறைவன்கிட்ட நன்மதிப்பை பெறணும், சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுனால இந்த உலகத்தில் வாழணும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த மாதிரி என்ன செய்யணும், நம்மளுடைய உள்ளத்தை இறைவனுக்கு பால் நாம் என்ன செய்யணும், நினைப்பை கூடுதலாக வச்சு இந்த உலகத்தில் நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு நற்காரியத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் அனைவரும் ஆக்கி அருள வேண்டும் என்று கேட்டு ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்கள்கிட்ட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய பெண்மணிகளே, பெரியோர்களே, நாமும் நமது எதிர்கால இளம் தலைமுறையினரும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முன்னொரு காலத்தில் தற்காலத்தை விட பெரும்பாலோர் செழிப்பாக சௌக்கியமாக வாழ்கிறாங்க. முன்னாலெல்லாம் கஷ்டப்பட்டோம், சிரமப்பட்டோம். இப்போ அந்த மாதிரி சிரமம்லாம் நம்மள்கிட்ட இல்லை. அல்லாஹ்வுடைய பாக்கியத்தில் நல்லா இருக்கும். ஆனால் வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு நோய்களால் நம்ம அவதிப்படுறோம். வெளியே சொல்ல முடியல, எவ்வளோ பண வசதி இருந்து நம்ம என்ன செய்ய, வெளியே சொல்ல முடியல, ரொம்ப அவதிப்படுறோம். அதனால பலர் அதற்காக மருத்துவம் செய்ய பொருளாதாரம் இன்றி சிரமப்படுகிறோம். தன்மானத்தை தொலைத்து விட்டு பலரிடம் நம்ம கையேந்துகிறோம். எத்தனை ஏழைகள் இருக்காங்க, முடியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. குமிச்சு அடக்கு, பேப்பராக வந்து குமிச்சு அடக்கு. யார்கிட்ட போய் கை நீட்டு கேட்கா, ஜமாத்துல எத்தனை பேர்ல கேட்கா, குமிச்சு கிடக்குது. பண வசதி நிறைய இருக்கு, கர்றதுக்கு ஆள் இல்லை, நோய் நொடியா இருக்கும். அன்புக்குரியவர்களே, ஆகவே நமது வளரும் இளம் தலைமுறையினர் தமது குடும்ப நிலையை நினைத்து பார்க்காமல், எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று கூட எண்ணி கூட பார்க்காமல் பொறுப்பற்றவர்களாக, பண்பற்றவர்களாக இருக்கிறார்கள், வாழ்கிறார்கள். நம்மை குறித்தும் நமது பொறுப்புள்ளவர்களை குறித்தும் மறுமையிலே அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவோம். நம்மை குறித்தும் நம்முடைய பொறுப்புள்ளவர்களை குறித்தும் மறுமையில் அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவோம் என்ற நம்பிக்கை உள்ளவர்களே முஸ்லிம்கள். நினைச்சுங்க. ஆகவே எனவே அது உண்மை என்றால் வருகின்ற 12/10/2025 ஞாயிறு காலை சரியாக 10 மணி அளவில் கடைநல்லூர் மெயின் பஜார் முபாரக் பள்ளிவாசல் முதல் தளத்தில் சமூக அக்கறையுள்ளவர்களின் கலந்துரையாடல் நடைபெறும். அதில் கண்டிப்பான முறையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று மஸ்ஜித் முபாரக் கமிட்டி கேட்டுக்கொள்கிறது. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.